தனி ஒரு பெண்ணால் ஒரு ஆன்மீக சபையையே மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? ஆம், அதுதான் பிரான்சில் பிறந்த புனித கோலெட் அவர்களின் கதை. 1381இல் பிரான்சில் உள்ள கோர்பி நகரில் பிறந்தார். நீண்ட காலமாக குழந்தையில்லாத தம்பதியினருக்கு புனித நிக்கோலாஸின் அருளால் பிறந்ததால் இவருக்கு நிக்கோலெட் என்று பெயரிடப்பட்டது. சிறுவயதிலேயே ஏழைகளுக்கு உதவுவதிலும் செபத்திலும் அதிக ஆர்வம் காட்டினார். பெற்றோர் இறந்த பிறகு தன் சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். ஒரு சிறிய அறையில் தனித்து வாழ்ந்து பல ஆண்டுகள் மௌனத்திலும் தவத்திலும் கழித்தார். அப்போது புனித பிரான்சிஸ் அசிசியும் புனித கிளாராவும் அவருக்கு காட்சிகளாக தோன்றினர். தளர்ந்து போயிருந்த புவர் கிளாரஸ் சபையை மீண்டும் அதன் பழைய புனிதத்திற்கு மீட்டெடுக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டனர். 18ஆம் பெனடிக்ட் பாப்பரசரின் அனுமதியுடன் கோலெட் தனது பயணத்தை தொடங்கினார். பிரான்ஸ் முழுவதும் பயணம் செய்து சுமார் 17 மடங்களை சீர்திருத்தி அமைத்தார். எளிமை, ஏழ்மை மற்றும் கிறிஸ்து மீதான அதீத பற்று ஆகியவற்றை மீண்டும் நிலைநாட்டினார். 1447இல் இவர் இறைவனடி சேர்ந்தார். உலகில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அது முதலில் நம்முடைய புனிதத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதே இவரது வாழ்வு நமக்குச் சொல்லும் பாடம்.